வெல்கம் பேக் டு மை வீடியோ. என்னடா இப்படி காமிச்சிட்டுருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் அப்பயே போன vlogலே சொல்லியிருந்தேன், நம்ம வந்து எப்படி க்ளே மேக் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிண்டுறக்கு ஒரு இது எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது கார்ன்ஃப்ளவர். ஓகேவா, கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் vlogலே சொல்லியிருக்கேன், நான் வந்து எப்படி பேக் பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். எல்லாருமே ரொம்ப ரெக்வஸ்ட்டு கேட்டுருந்தீங்க. இது வந்து என் கஸ்டமருக்கு நான் செய்யலை அப்படின்னு vlog-ஆக போடுறாங்க. அவ்வளோதான். நானும் எனக்கு செய்ய போகிறது இல்லை. யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கம் ஆட் பண்ணிங்க தான் செய்யணும். கண்டிப்பாக கம் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபயர் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், பட் நான் ஃபயர் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நான் எப்போயுமே ஃபயர் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது டப்புன்னு இந்த கம்மு போடுறதுனால டக்குன்னு அது இதாகிடும், வெடிக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நமக்கு ஏதாவது பேட் லேவாக இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் ஃபார் ரிஸ்க் அப்படியே சொல்லலாம். நான் வந்துட்டு ஹீட் இது நான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹோம்மேடாக ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். இது என் கஸ்டமர் ஆனால் நான் செஞ்சிட்ருக்கேன். அவங்க ரொம்ப ரெக்வஸ்டபுளாக கேட்குறாங்க. ஓகேவா, அவங்க வந்துட்டு 50 rupeesக்கு எனக்கு ஒரு க்ளே செஞ்சுட்டாங்க வெளியில். நம்ம 10லேருந்து 50லேருந்து 100 வரைக்கும் தான் நம்ம பண்ணித்தரோம். க்ளே ரொம்ப சிம்பிள் தான், வீட்லேயே செய்கிறது. இந்த மாதிரி அது வந்துடுமா, நீ லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணி விட்டு லைட்டாக அமுத்திட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் கம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இந்த அளவில் நான் எடுத்துக்கிறேன். எதுக்குமா இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன்ட்டு எங்கள் அம்மா தெரியாமல் இது ஆர்டர் வாங்கிட்டாங்க. யூஸே பண்ணுறது இல்லைன்ட்டாங்க. எங்கிட்ட வந்து எடுத்துக்கோன்னு எனக்கு வேண்டாம் நான் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் போய் கேட்கும்போது எங்கள் அம்மா வேணாம் வெட்டி வீராக சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா எனக்கு கூட கலாய் காமிச்சிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறது வினிகர். ப்ரிசர்வுக்காக நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணலாம். வினிகரை நான் வெளியே தான் வச்சுருக்கேன். நான் வீட்டுக்குள்ள நீ கொண்டு வரல, இதை அளவாக எடுத்துருந்தேன். இதுதான் அந்த வினிகர் பாட்டு அளவாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். அழகாக இருக்குன்னு காணும் பண்ணுங்க. அங்கேயும் கொஞ்சம் நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கோம். ரொம்ப அளவாக தான் செய்யணும். அவங்க வந்துட்டு 50 rupeesக்கு ரொம்ப கம்மியாகவே கொடுங்க சிஸ்டர். ஏன்னா பொண்ணுக்கு இப்போதைக்கு நான் வந்து அவளுக்கு செட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு தான் சிஸ்டர் அப்படின்ட்டாங்க. சரி, நம்ம 50 rupeesக்கு நம்ம நிறையாவே கொடுப்போம். பட் அவங்க கம்மியாக கேட்டதுனால நம்ம வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம். இதை வந்துட்டு பிடிச்சிக்கோங்க, கண்டிப்பாக கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பேமெண்ட் இல்லை, எதையா ஒரு பாத்திரமோ ஒரு ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்ம டக்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். அப்புறம் நம்ம ஃபுல்லுக்கால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, நான் ரொம்ப ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது ரொம்ப இதாகிடுச்சு. அது ரொம்ப லிக்விட் இதாகிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வச்சா நம்ம மெயின் ஏன்னா இவ்வளோ போட்டோன்னா நான் வந்து அக்கலிக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டனால எனக்கு இப்போ தேவைப்படுது. ஒரு சொட்டு இருந்தாலும் ஒரு சொட்டு ஆட் பண்ணிக்கலாம். வினிகர்லாம் எதுக்குமா ஆட் பண்ணுற, குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன். வினிகர் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான். அதில் அவங்க வந்துட்டு ஒரு நாள் தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது, மாவு மாதிரி தான் இருக்கும். வினிகர் எல்லா க்ளேலையும் வினிகர் ஆசிட் மாதிரி தான் லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. ஆசிட் இல்லை, ஆசிட் மாதிரி ஒரு லிக்விட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இது நம்ம ஹோம்மேடாக செய்யறதுனால இந்த அளவு போதும் நம்மளுக்கு. நம்ம கிட்ஸுக்கே எல்லாருமே சேஃப்டி தான் பார்ப்பாங்க. அதுக்கு தான் நான் vlog-ஆகவே எடுத்து போட்டிருக்கேன். ஹவு ஐ மேட் த கேக். இந்த மாதிரி இது அப்படியே மாற்றி கிண்டி எடுத்துட்ருக்கேன். இதுவே கையை யூஸே பண்ணிடாதீங்க. ஏன் ஆசிட் அப்படி போட்டு அப்படின்னு கேட்காதீங்க. ஆசிட் இல்லை கைஸ், தொட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ கம்மெல்லாம் இருக்கனால
ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும் நான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. ஏன்னா அதோட டென்சிட்டி பார்த்தாலே தெரியும். ஹீட் பண்ணுங்க, ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் அந்த வீடியோவில் ஹீட் பண்ணிடுறேன். ஓகே, இனி கொஞ்சம் ரொம்ப இது இனிமேல் மிஸ்டேக் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க கைஸ். சாரி ஃபார் தட். ஏன்னா அது ரொம்ப நான் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக் இல்லை, அது நான் vlog எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ட்ரைபாட் விடுகிற மாதிரி வந்துச்சு. நம்ம கேமரா போயிடும், ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா போயிடும். செருப்படி இன்னைக்கு இருக்குன்ட்டு டக்குனு கையில் விட்டோம். ஏன்னா நம்ம வந்து செஞ்சே முடிக்கலை. ரொம்ப ரிஸ்க் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இருந்தாலே நீங்கள் செஞ்சிடலாம். அக்கறைக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். ஒயிட் பெயிண்ட்டு, இந்த பெயிண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நான் சவுண்ட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து குவாலிட்டியில் தான் என் ஸ்டுடியோவே இருக்குல்ல. ஸோ தட் என்னோடய ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்னோடய ஸ்டுடியோ பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை தான். ரொம்ப ப்ரிசர்வ் பண்ண வேண்டாம், ரொம்ப நீங்கள் யூஸும் பண்ண வேண்டாம். வினிகரை கம்மியாக யூஸ் பண்ணு. இதுக்கு ஆயில் ஆட் பண்ணணும்னா யூ கேன் ஜஸ்ட் ஆட் தட். லைட் கோல்டு வர மாதிரி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக ஆர்ட்டாக தான் இருக்குது. இது வந்து ரொம்ப யார் வேணால் ஒரு ட்ரிப்பு காய போடணும், ஒரு ட்ரிப்பு இப்போ மிஷினில் போட்டு விட்டுருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். ஆயில் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட முன்னாடி நான் ஊற்றி இருக்க கப்பில் எடுத்து தான் வந்தேன். ஸோ தட் எனக்கு எந்த விஷயம் இல்லை. ரொம்ப நல்லாவே ஆட் பண்ணி ரொம்ப ப்ரிசர்வ்லாம் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக வச்சு போட்டு இது மாதிரி ஒரே ஒரு ஷேப்பில் செட் பண்ணால் போகிறோம். அவ்வளோதான். பில 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 விடாத தங்கச்சியோட அப்படி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் பக்கத்து வீட்டில் வேண்டி கத்திட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒரு ரிலேட்டிவ்ஸ் மாதிரி பழகிட்டு இருப்போமா. நீட்டான ஒரு ப்ளே ரெடி பண்ணிட்டோம். டக்குன்னு குயிக்காக பண்ணனாலும் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு நான் செஞ்ச ப்ளே. இது ரொம்ப நீட்டாகவே இருக்குது. பட் இது என்னோடய கஸ்டமருக்காக செஞ்சது. உங்களுக்காக நான் 20 ருபீஸ்க்கு நான் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். பாக்ஸ் பார்க்குறது ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே க்ளே தான் நிறைய இருக்கும். என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி
செஞ்ச ரெடி. என் கஸ்டமருக்கு நான் வந்து அவங்க இந்த மாதிரி பாக்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ தான் எனக்கு பிரச்சனை இல்லை. டாட்டா பை பை. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.